ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த 6 மாசத்துல எலெக்ஷன் வைக்கிறதுக்கு 6 மாசத்துல எலெக்ஷன் வருது. நான் தான் வந்து இந்த தொகுதி வேட்பாளராக நாமக்கல் கட்சி நிற்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்க யாருக்கிட்டையுமே நான் வாக்கு செலுத்துவோம், எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கல. ஓட்டுக்காக நான் இந்த இடத்துல வந்து நிக்கலாம். உங்க மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், வந்து கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி கண்டிப்பா உங்க கூட வந்து நாங்கள் எப்பயும் நிற்போம். இது அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போலாம்னு சொல்லி நாங்கள் எங்க மேலிட பொறுப்பாளர் எல்லாம் பேசிட்டு இது சீமான வரை கொண்டு போறோம். அந்த பிரச்சனையை நீங்க டேண்டி பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க, பந்தலூர் கூடலூர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த மக்களை வந்து அங்கே வெளியேற்றத்துக்கே வந்து வனத்துறை தயாராயிருச்சு. எங்க அண்ணா வந்து பந்தலூர் ஒரே ஒரு மீட்டிங் போட்டு பேசினாரு, அந்த மக்கள் மேல இப்ப கைய வைக்கல, அமைதியா அந்த மக்கள் வந்து வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அண்ணனுடைய அறிக்கையில இருந்து எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்து கட்சி துணையோட வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நீங்க எங்க கூட தொடர்ச்சி இல்லைங்க, நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, ஒரு ஆள் தான் இருக்கீங்க. அந்த தம்பிய கூப்பிட்டு இதெல்லாம் அந்த குச்சியை வெட்டிக்கிட்டு வந்து போட்டு உக்காந்துருக்கோம். கண்ணு தெரிஞ்சுட்டா தெரியல, இந்த ஓட்டு கேட்கும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோப்பா நாங்க. இந்த லைட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரம் எரியும், இந்த 1/2 மணி நேரம் ஆனா நின்று போயிருது. இந்த பாருங்க சீமனை வாங்கி வந்து வச்சிருக்கேன், சீமனை கொளுத்திக்கிட்டு இந்த இடத்துல இப்படித்தான்ப்பா எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் போக முடியாது. எங்க நிலைமை பாருங்க, இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் வந்து உள்ள பார்த்தாங்க. ஓட்ட மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஆமா, எல்லாமே இருக்குப்பா. டோர் நம்பர் நிரந்தரம் கொடுத்துறாங்க. டோர் நம்பர் காட்டுங்க கார்த்திக், டோர் நம்பர் எல்லாமே நிரந்தர வீட்டுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அது மட்டும் கொடுத்துறாங்க. 53. சரிங்க. வீடு கொடுத்ததுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த இடமும் அவங்க பேர்ல கிடையாது. இந்த ஈபி கொடுத்த இடத்துல ஷெட் போட்டு இருக்காங்க, எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி கிடையாது. 39 வருஷமா அப்படி ஏமாத்தி இருக்காங்க பாருங்க. எல்லா ஆவணமும் இந்த ப்ரூஃப்ல இங்க இருக்கு. உங்க அட்ரஸ் ப்ரூஃப் அத்தனையுமே வந்து இவங்க பேர்ல தான் இருக்கு. ஆனா இவங்க இருக்கிறதுக்கான இந்த வீட்டு இவங்களுக்கான இந்த அட்டாச்சுமே கிடையாது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேரறிவாளன். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைப்பதற்கு என்ற முழக்கத்தை முன்வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினாரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலமா மக்களுக்காக வந்து எண்ணற்ற போராட்ட களத்துல நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியா நின்றுருக்காங்க. மக்களுக்கான துண்டு செய்யறதுல நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சி அந்த 16 ஆண்டு காலம் நின்றுருக்கிறாங்க. தங்களால் முடிந்த பொருளாதாரத்தை போட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு பணியை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க. முடியாத பட்சத்தில் இது ஒரு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னா அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த பணியை செய்ய வச்சுக்கிருக்கிறாங்க. இப்படி 16 ஆண்டு காலமா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார் எல்லா மேடைகளையும், நாங்கள் மக்களுடைய குறைக கேட்க வந்தவர்கள் அல்ல, தீர்க்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் தான் அண்ணனுடைய தம்பிகளும் வந்து தொடர்ச்சியாக மக்களுக்கான சேவை களத்தில் நின்றுட்டு வராங்க. பல்வேறு சேவைகளை சில பேர் வந்து வெளியிலிருந்து கேளுகிண்டல் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி திருநீதி வாங்கி கட்சி நடத்துது, நாம் தமிழர் கட்சியில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லைன்னு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி, திருநீதி வாங்கி கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி, இவ்வளவு பணிகளை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு வாயை பொழப்பீங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கான சேவைகளை நாம் தமிழர் கட்சியினர் செஞ்சுட்டு வராங்க. மற்ற கட்சியிலனா ஒரு 1000 ரூபாய்க்கு மக்களுக்கான ஒரு வேலையை செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், மற்ற கட்சிகள்லாம் 10,000 ரூபா 50,000 ரூபா வரையும் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில சத்தமே இல்லாம விளம்பரமே பண்ணாம அதை கடந்து போயிடுவாங்க, அடுத்த வேலையை நோக்கி போயிடுவாங்க. ஊடகங்களும் எழுத மாட்டாங்க, பத்திரிகைகளும் அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியினர் இதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அப்படி பல சம்பவங்கள் இருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் முழுமையா அந்த காணொலியை பாருங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மசனகுடி பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபர் கேம்ப், இந்த லேபர் கேம்ப் கிராம மக்கள் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்து அடிப்படை வசதிகளே இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க. தமிழ்நாட்டில் பல கிராமங்கள்ல அடிப்படை வசதி கூட இல்லை. ஆனா இந்த கிராம மக்கள், இந்த லேபர் கேம்ப் கிராம மக்கள்ல மின்சார வசதி கூட இல்லைங்க, மின்சார வசதி கூட இல்லை. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இவங்க எதுக்காக வந்து இங்க வந்தாங்கன்னா 1985 சிங்காரா நீர்மின் நிலைய திட்ட பணிகளுக்காக ஒப்பந்த அடிப்படையில அழைத்து வரப்பட்ட மக்கள் தான் இந்த லேபர் கேம்ப் கிராம மக்கள். கிட்டத்தட்ட 30 குடும்பங்கள் இருக்கு, 100க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வசிச்சுட்டு வராங்க. ஆனால் நீர்மின் திட்ட பணிகளுக்காக வந்தவங்களுக்கு மின்சாரமே இல்லைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 2005 அந்த பணி முடிஞ்சிருது, அந்த நீர்மின் நிலைய திட்ட பணி வந்து முடிஞ்சிருது, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்து வீடு கட்டி, வீடுனா வந்து தகரத்தில் ஒரு செட்டு மாதிரி போட்டு வாழ்ந்துட்டு வராங்க, வசிச்சுட்டு வராங்க. அங்கே தான் அந்த முகவரியில் தான் வந்து ஆதார் கார்டு எடுத்து வச்சுருக்காங்க, அங்கே தான் வந்து ரேஷன் கார்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் மின்சாரம் கூட இல்லை. எம்எல்ஏட்ட வந்து இவங்க மனு கொடுத்துருக்காங்க, எம்பிகிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க, கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் எந்த ஒரு வேலையும் நடந்த மாதிரி தெரியல. மின்சாரமே இல்லைன்னா பாருங்களேன், இந்தியாவை விடுதலை பெற்று 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து இந்தியாவில் வந்து பல கிராமத்தில் வந்து மின்சாரமே இல்லாமல் இருக்குது. அப்படின்னா இதில் நம்ம டிஜிட்டல் இந்தியா நம்ம வாய்களையே நம்ம பேசுகிறோம்.
நம்ம வந்து ஸ்மார்ட் சிட்டி, நம்ம வந்து ஏதோ நம்ம பேசுகிறோம், பல திட்டங்கள் வளர்ச்சி பணிகள் அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுகிறோம். எங்கள் ஆட்சி, மோடியோடைய ஆட்சி காலத்தில் இவ்வளோ இந்தியா வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முன்னேறுது, தமிழ்நாடு வளர்ச்சி நோக்கி போகுது, இந்தியாவிலே வளர்ச்சி நோக்கி போகிற மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது, இப்படிலாம் நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனாலும் மின்சாரம் கூட இல்லாமல் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து, அந்த கிராமத்துலேருந்து 100 மீட்டருக்கு தொலைவில் மின் விளக்குகள் இருக்குமாமா. அந்த மின் விளக்கில் போய் இந்த லேபர் கேம்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து போய் படிப்பாங்களாமா 2 மணி நேரம், 7 மணிலேருந்து 9 மணி வரையும் உட்காந்து படிப்பாங்களாமா. அவங்க படிக்கிறத அவங்க பெற்றோர்கள் வந்து சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களாமா அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். சரி, வீடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் விளக்கு, அவங்க அதை வந்து இவ்வளோ காலம் வந்து ஓட்டியிருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஏன் அந்த மசனக்குடியில் வந்து ஒரு திமுகவை சேர்ந்தவங்க கூட யாரும் இல்லையா? அதிமுகவை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா? பாஜகவை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா? எல்லாம் கடந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு கிராமம் இருக்கு, இப்படியும் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நாம் தமிழர் கட்சியுடைய கூடலூர் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணன் கார்த்தி அவர்களுடைய தலைமையில அந்த பகுதிக்கு போறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் போய் பார்வையிடுறாங்க. கடந்த 12ஆம் தேதி பார்வையிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை பதிவு பண்றாங்க. பாருங்க, இப்படிதான் நாங்கள் வசிச்சுட்டு வரோம், பாருங்க இந்த லைட்ல தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு வேட்பாளர்கிட்ட மக்கள் ஆதங்கத்தை பதிவு பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியினர் வந்து இது மற்ற கட்சியாக இருந்தால் வந்து கடந்து போயிருப்பாங்க. ஒரு பேருக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு ஒரு மனு கொடுத்துக்கிட்டு பாருங்கப்பா நாங்களும் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து நிரந்தரமான தீர்வை எதிர்பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இப்போதைக்கு ஒரு தற்காலிக தீர்வை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிராமத்தில் தெரு விளக்குகளை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினரும் கடந்து போயிருந்துருக்கலாம். எத்தனையோ கட்சிகள் அதை பார்த்துட்டு கண்ணு காணாமல் கடந்து போகும்போது நாம் தமிழர் கட்சியினர்னாலையும் கடந்து போயிருந்துருக்க முடியும். ஆனால் அவங்க கடந்து போகலை. ஏன்? மக்களுக்காக வந்தவர்கள். நாம் தமிழர் கட்சியினரை வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடியவங்க, திரள் நிதின்னு பேசக்கூடியவங்க. இந்த திரள் நிதியில தான் அந்த தெருவிளக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த திரள் நிதியில தான் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் வந்து இன்னைக்கு நீர்நிலையை நாம் தமிழர் கட்சியினர் சுத்தம் செஞ்சுக்கிருந்துருப்பாங்க. அப்போது எத்தனையோ வார்டு கவுன்சிலர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, எத்தனையோ எம்எல்ஏவை, எத்தனையோ எம்பிகளை வச்சிருக்கக்கூடிய கட்சிகள், ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள், படைபலத்தை வச்சிருக்கக்கூடிய கட்சிகள், யார் இந்த வேலையை செய்யலை? யார் இந்த கிராமத்தில் போய் மின்விளக்குகள் அமைச்சு கொடுக்கல? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாமல் திரள்நிதி வாங்கி கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான் என்ன பண்ணியிருக்கு? அந்த மக்களுடைய வழியை வந்து பார்த்துட்டு கடந்து போகாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மின்விளக்குகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பகுதி பொதுமக்கள் வந்து அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. பத்திரிகை, நாம் தமிழர் கட்சியினர் போய் அங்கே போய் கலாய்வு பண்ணதுக்கப்புறம், அந்த மக்களை சந்திச்சதுக்கப்புறம் எல்லா பத்திரிகையிலையும் செய்தி வருது. என்ன செய்தி? இப்படின்னு கிராமம் இருக்கு, மின்சார பணி திட்டத்துக்காக வந்தவங்களுக்கு மின்சாரம் இல்லை அப்படின்னு பத்திரிகைகள் எழுதிக்கிருக்கிறாங்க. இதுக்கு விதப்பட்டது யாரு? நாம் தமிழர் கட்சி. ஆனால் அந்த பத்திரிகையில் வந்து எந்த ஒரு பத்திரிகையிலையும் வந்து நாம் தமிழர் கட்சியினர் போய் கலாய்வு செஞ்சாங்க, அவங்க வந்து இப்படி மக்களுக்காக இயங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு எந்த ஒரு பத்திரிகையிலையும் எழுதலை. அதை நாம் தமிழர் கட்சியினர் விரும்பவும் இல்லை, கடந்து போயிட்டாங்க. இது எங்களுடைய வேலை, நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மளும் கடந்து போயிடக்கூடாதுல்ல, நம்ம வந்து பேசணும். ஏன்னா சில பேர் தற்கொலைகள் இருக்கிறாங்க. 15 வருஷமா நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்னு போகிற போக்கில் கேட்டு போகிறாங்க. நாங்கள் எத்தனையோ வேலைகளை நாங்கள் செஞ்சுருக்கோம், எங்களால் முடியாத வேலையை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து செய்ய வச்சுருக்கோம். எத்தனையோ பணிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் சரி, நம்ம தொடர்ச்சியாக நம்ம கட்சி செய்யக்கூடிய விடயங்களை, சம்பவங்களை நம்ம ஆவணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்க மின் கம்பங்கள் அமைச்சு சோலார் லைட்டு அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதி மக்களுக்கு. அந்த மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, வேறு யாருமே செய்யாததை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். எளிதாக நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே பண்ணல, நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுருக்கு, நாம் தமிழர் கட்சி திறநிதி வாங்கி கட்சி நடத்துது, நாம் தமிழர் கட்சியில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகாதீங்க, சரிங்களா? நாம் தமிழர் கட்சி எத்தனையோ பணிகளை செஞ்சுருக்கு, அதை காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேனே ஒழிய மற்றபடி நாம் தமிழர் கட்சியினர் செஞ்சுருக்காங்கன்னு நான் விளம்பரப்படுத்தவோ இல்லை வந்து என்ன சொல்கிறது வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணல. இதில் என்ன ஒரு இதுனா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெஞ்சமின், அந்த நாம் தமிழர் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் பெஞ்சமின் அவர்கள்ட்ட வந்து நான் அழைச்சி பேசும்போது
என்னன்னா நான் பத்திரிகையில் வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு செய்தியை கூட போடலைன்னா, எந்த ஒரு பத்திரிகையிலையும் போட்ட மாதிரி தெரியலைன்னா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லும்போது, தம்பி அது நமக்கு வேணாம் தம்பி, நாம் தமிழர் கட்சினே அவங்க அடையாளப்படுத்த வேணாம் தம்பி, நம்ம வேலையை நம்ம செய்வோம் தம்பி, நம்ம அந்த மக்களை கூப்பிட்டு போய் நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் போய் இதை பற்றி நம்ம பேச போகிறோம், மனு கொடுக்க போகிறோம் திங்கட்கிழமை அப்படின்னு அவர் வந்து எளிதாக சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்சம் நினச்சி பாருங்க, மற்ற கட்சியாக இருந்தால் எப்படி விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் கூடியவங்களுக்கே பாதி பேத்துக்கு தெரியாது இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி கூடலூர் சட்டமன்ற தொகுதி உறவுகள் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அப்போது தொடர்ச்சியாக அந்த 16 ஆண்டு காலமாக எண்ணற்ற பணிகளை நாம் தமிழர் கட்சியினர் செஞ்சுருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம பேசணும். இதுக்கு முன்னாடி செஞ்சதை பேசுகிறோமோ இல்லையோ, இப்போ செஞ்சுருக்கக்கூடிய சம்பவங்களையாவது நம்ம பேசணும், மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். வேற எந்த ஒரு ஊடகமும் பேசாது, நம்ம தான் பேசி ஆகணும். அதனால் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் இந்த காணொலியை பகிர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எத்தனையோ உறவுகள் வந்து இன்னும் நம்ம வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தொடர்ச்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சி பற்றியும் தமிழ் தேசியம் குறித்தும் நம்ம பேசுவோம். எனவே இந்த காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.